ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். உங்களுக்கு எல்லாருக்குமே பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பு மீடியா சார்பாக. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க, உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நல்லா பொங்கல் சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்ல படத்துக்கு போங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த வாரம் கொஞ்சம் சுவாரஸ்யம் மட்டும் தான் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக பார்த்திங்க அப்படின்னா பணப்பொட்டியை கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அது லாஸ்ட் வீக்கே வைக்க வேண்டியது, லாஸ்ட் வீக்கில் வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கும். சொல்லப்போனால் தீபக்கை கூட பார்த்திங்கன்னா பணப்பொட்டியை தூக்கிட்டு வெளியே போயிருந்துருக்கலாம். இல்லைனா விஜய் விஷால் ஐயோ இவ்வளோ நெகட்டிவ் இம்பாக்ட்லாம் ஆயிடுச்சு, ஸோ நம்ம பார்த்திங்கன்னா பணப்பொட்டியை தூக்கிட்டு வந்தது லாபம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சிருந்துருப்பாங்க. இல்லை பவித்ரா கூட பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் டார்கெட் பண்ணுறதே வேறு. சும்மா பணப்பொட்டியை வச்சு காசை எடுத்துகிட்டு அனுப்பிச்சிட்டாக்கா ஓகே ஆகிடுமா, அப்படிலாம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தரமான ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வரலாற்றிலே முதன்முறையாக பிக் பாஸ் வீட்டை விட்டு ஓகேங்களா, பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே ஒரு டாஸ்க் நடக்குது. அதுவே ஒரு பெரிய வரலாற்று மாற்றம் தான் ஓகேங்களா இந்த சீசனில். அப்புறம் இன்னொரு வரலாற்று மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணப்பொட்டியை எடுத்தாலையும் இந்த போட்டியில் தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். பணத்துக்கு பணமும் வந்துடுச்சு, ஒரு வேளை டைட்டிலும் அடிக்கலாம்னா வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும், வெறித்தனமாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுத்துருக்காங்க. என்ன டாஸ்க் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பணப்பொட்டி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே இருக்குது ஓகேங்களா. 30 மீட்டர் தொலைவில் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த 30 மீட்டர் அப்படிங்கிறது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 அடின்னு வச்சுக்கோங்களேன். 100 அடி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லைனா ஒரு 40-45 மேக்ஸிமம் ஒரு 1 மினிட்குள்ளே கொடுக்குறதுக்கு. 1 மினிட்னா ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு 1 மினிட்குள்ளே ஓடி வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு 30 செகண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த டைமிங்கு பணம் இப்படி தான் போக போகுது. டைமிங் கம்மியாகும், பணம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பணம் கம்மியாக இருக்கும்போது டைமிங் அதிகமாக இருக்கும், டைம் கம்மியாகும்போது பணம் அதிகரித்து போகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் இப்போ இருக்கக்கூடிய நியூஸஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எடுத்துகிட்டு உள்ளேயும் போயிருக்காப்புல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. கன்ஃபார்ம் இல்லாத ஒரு நியூஸை சொல்லக்கூடாது, பட் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, உள்ளேருந்து ஒரு ஆள் ஓடி வரணும் ஓகேங்களா. ஓடி பணப்பொட்டியை தூக்கிட்டு வித்தின் தி டைம்குள்ளே மறுபடியும் உள்ளர போயிட்டாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த போட்டியில் தொடரலாம். அதாவது இந்த வாரம் முழுக்க அவங்க வாக்குகள் சேகரிக்கலாம் டைட்டில் வின்னரை நோக்கி ஓகேங்களா. அப்படி ஒரு வேலை குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பணப்பொட்டியை எடுத்துகிட்டு வெளியே உள்ளே வர முடியல அப்படின்னா அவங்க வெளியவே இருந்துட வேண்டியதான். அந்த பணப்பொட்டி மட்டும் தான் அவங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காப்புல. ஸோ இதுக்கு எத்தனை பேர்லாம் ரிஸ்க் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச இந்த பச்சைக்கிளி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த பையன் செம்மையாக டாஸ்க் பண்ணுறான், வேகமாக இருக்கான். ஸோ அதை தொடர்ந்து முத்துக்குமரன் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. இதில் யாருக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரா அவர்களுக்கு தான். ஏன் அப்படின்னா வெரி சிம்பிள், பவித்ரா பணப்பொட்டி வச்சா எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லையும் மனநிலையில் தான் பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு டாஸ்க்கை வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தோணுது அவங்களுக்கு. ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவங்க போய் பொட்டி எடுத்தால் கூட காசு ஓகே தான், ஆனால் உள்ளே வர முடியாது, அவ்வளோதான். வெரி சிம்பிள். பார்ப்போம் யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் யார் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.